Good morning, all of you. Welcome to our Max Ma'am channel. என்ன சமய பண்ணுறீங்க? நல்லா படிக்கிறீங்களா? டெய்லி மேக்ஸுக்கு ஒரு மணி நேரம்னாச்சும் ஒதுக்கி நீங்கள் படிக்கணும். தினம் போட்டு பாருங்கள். எத்தனை தரம் போட்டு பார்க்குறீங்களோ அத்தனை தரம் தான் சமயம் மறக்காது. அப்போ நல்ல ஞாபகத்தில் வரும். நல்லா கட் ஆஃப் மார்க் ரைஸ் பண்ணிக்கலாம். சரியா? கணக்கை பொறுத்த வரையும் நிறையா தரம் எழுதி பார்க்கணும். சரியா தங்கம்? சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th எக்ஸசைஸு 4.5 4th செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ப்ரூவ் தட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12/13 ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 16/65 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது ஆன்சர் கொடுத்துட்டான். அப்போ ஆன்சர் கொடுத்துருக்கான் அப்படின்னாவே அந்த இடத்துல நம்ம கையில் ஒரு மார்க்கு கீ பிரகாரம் இருக்குன்னு அர்த்தம். சரி, இப்போ எப்படி போடுறதுன்னா, ஜஸ்ட் இதை ஏன்னு தான் எடுக்க போகிறோம் சாமி. அதே மாதிரி இது பின்னு தான் எடுக்க போகிறோம். இது ஏன்னு எடுத்து சைன் ஏ கண்டுபிடிச்சி அதிலேருந்து காஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி இது பின்னு எடுத்து காஸ் பி கண்டுபிடிச்சி அதிலிருந்து சைன் பி கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறம் இங்கே சைன் இன்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா தான் போட போகிறோம். இங்கே சைன் இன்வர்ஸ் கொடுத்தனால சைன் ஏ ப்ளஸ் இவ்வளோ தான் குறுக்கு. இது ஏன்னு எடுத்துக்கோ, சைன் ஏ கண்டுபிடி, ட்ரையாங்கிள் போடு, காஸ் ஏ கண்டுபிடி. அதே மாதிரி இது பின்னு எடுத்துக்கோ, காஸ் இன்வர்ஸ் அந்த சைடு கொண்டு போய் காஸ் பி கண்டுபிடி, ட்ரையாங்கிள் போடு, அதிலிருந்து சைன் பி கண்டுபிடி. அப்போ சைன் ஏ காஸ் ஏ, சைன் பி காஸ் பி தெரியும். அதிலிருந்து சைன் ஏ ப்ளஸ் பி தான். அதாவது இங்கே சைன் இன்வர்ஸ் கொடுத்துருக்கேன் பார்த்தியா, அதனால் சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா தான் எழுத போகிறேன். அப்புறம் ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டேக் என்ன நம்ம எடுத்துக்க போகிறோம். டேக் ஏ ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ்குள்ள 3/5. இப்போ சைன் இன்வர்ஸ் இந்தாண்ட வந்தால் சைன் ஏ. அப்போ சைன் ஏ ஈக்குவல் டு 3/5. புரியுதா கண்ணு? சைனுடைய ஃபார்முலா உனக்கு தெரியும், ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ். அப்போ ஏவுக்கான ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். ட்ரையாங்கிள் இது ஏ, இது 90 டிகிரி சாமி. அப்போ ஏவுக்கு ஆப்போசிட்டில் பாரு 3, ஹைபாட்னியூஸ் 5. இன்னும் நமக்கு என்ன தெரியாது, அட்ஜசன்ட் சைடு தெரியாது. அட்ஜசன்ஸ் வேணும்னா ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர்டிலேருந்து ஆப்போசிட் சைடு ஸ்கொயர்டை கழிக்கணும். இதை ஸ்கொயர் பண்ணால் 25, ஸ்கொயர் பண்ணி கழிக்கணும். மைனஸ் இதை ஸ்கொயர் பண்ணால் 9. அப்போ ரூட்டுக்குள்ளே இதிலேருந்து சப்ராக்ட் பண்ணி போட்டால் 16. 16க்கு ரூட் எடுத்திங்கன்னா 4. அப்போ அட்ஜசன்ட் சைடு 4ன்னு தெரிஞ்சு போச்சு. இதிலிருந்து காஸ் ஏவை போட்டுடலாம். அப்போ காஸ் ஏ ஈக்குவல் டு நமக்கு தெரியும் காசோடைய ஃபார்முலா adjacent side by hypotenuse. அப்போ cos A equal to adjacent side by hypotenuse. adjacent sideல 4 இருக்கு, hypotenuse 5 இருக்கு. அப்போ cos Aவை கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சுதா தங்கம்? இதில் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கேளுங்க. ஒன்றுமே இல்லை, ஏன்னு எடுத்த சைன் இன்வர்ஸ் இந்த சைடு கொண்டு போனேன், சைன் ஏ தெரிஞ்சது, சைன் ஆப்போசிட் சைடு தெரியும், ஹைபாட்னியூஸ் தெரியும். அதிலிருந்து அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணணும். ரூட்டுக்குள்ளே ஹைபாட்னியூஸ் ஹைபாட்னியூஸை ஸ்கொயர் பண்ணிக்கணும், மைனஸ் ஆப்போசிட் சைடை ஸ்கொயர் பண்ணிக்கணும். அதே தான் இதை என்னன்னு எடுக்கிற, ஜஸ்ட் பின்னு எடு. அப்போ பி ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ்குள்ள 12/13. இதிலிருந்து காஸ் பி ஈக்குவல் டு 12/13. காசோடைய ஃபார்முலா என்ன தங்கம்? அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னியூஸ். அப்போ அட்ஜசன்ட் சைடு 12, ஹைபாட்னியூஸ் 13. புரியுதா சாமி? இப்போ ஜஸ்ட் பிங்கிற ட்ரையாங்கிள் போடு. இது நமக்கு பி, இது 90. இதில் பாரு அட்ஜசன்ட் சைடு 12, ஹைபாட்னியூஸ் 13. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கணும்.
ஆப்போசிட் சைடு வேணும்னா ரூட்டுக்குள்ளே என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணணும். அப்போ பெரிய பக்கம் ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் பண்ணால் 169 மைனஸ் அட்ஜசன்ட் சைடு 12 ஸ்கொயர் பண்ணால் 144. அப்போ ரூட்டுக்குள்ளதை கழிச்சு போட்டிங்கன்னா 25. 25க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 5. அப்போ அட்ஜசன்ட் சைடு ஆப்போசிட் சைடு 5. புரியுதா? அப்போ தேர்ஃபோர் இதிலிருந்து சைன் பி போட்டுக்கலாம். அப்போ சைன் பி வேணும்னா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ். ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ். ஆப்போசிட் சைடில் 5, ஹைபாட்னியூஸ் 13. புரிஞ்சுதா சாமி? பாருக்கண்ணு இந்த கணக்கு. இதை ஏன்னு எடுக்கிற, இந்த சைன் இன்வர்ஸ் இந்தாண்ட போச்சுன்னா சைன் ஏ தங்கம். சைன் ஏவிலேருந்து ஆப்போசிட் சைடும் ஹைபாட்னியூஸும் தெரியும். அதிலிருந்து அட்ஜசன்ட் சைடு ரூட்டாக என்ன பண்ணோம், ஹைபாட்னியூஸை ஸ்கொயர் பண்ணி அதிலிருந்து ஆப்போசிட் சைடை ஸ்கொயர் பண்ணுறதை கழிக்கணும். ரூட் ஆஃப் ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் கழிக்கணும். அதே மாதிரி தான் இதை பின்னு எடுக்கணும். காஸ் இன்வர்ஸ் இந்தாண்ட போனால் காஸ் பி. காசோடைய ஃபார்முலா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னியூஸ். அப்போ அட்ஜசன்ட் சைடு 12 ட்ரையாங்கிள் போட்டுக்கிறோம். அட்ஜசன்ட் சைடு 12, ஹைபாட்னியூஸ் 13. ஆப்போசிட் சைடு வேணும், அதுவும் கழிக்கணும். ரூட்டாக ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர்டை பண்ணால் 169. அட்ஜசன்ட் சைடு 12 ஸ்கொயர்டு பண்ணால் 144. கழிச்சு போட்டால் 25. 25க்கு ரூட் எடுத்தால் 5. இதிலிருந்து சைன் பி ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னியூஸ். அப்போ ஆப்போசிட் சைடு 5, ஹைபாட்னியூஸ் 30. அப்போ எல்லாமே நமக்கு தெரிஞ்சு போச்சு பாரு சாமி. சைன் ஏ தெரியுது, காஸ் ஏ தெரியுது, காஸ் பி தெரியுது, சைன் பி தெரியுது. இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது இங்கே பாரு சைன் இன்வர்ஸ்னு கொடுத்துருக்கானா. அதனால் நீ சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா தான் போடணும். சரியா நான் சொல்கிறது? அப்போ சைன் ஏ ப்ளஸ் பி எப்படி போட போகிறோம் அப்படின்னு பாருங்கள். சைன் ஏ ப்ளஸ் பி. சைன் ஏ ப்ளஸ் பி. சைன் ஏ ப்ளஸ் பிக்கு ஃபார்முலா தங்கம் சைன் ஏ காஸ் பி ப்ளஸ்ஸு காஸ் ஏ சைன் பி. புரியுதா ராஜா? சைன் ஏ ப்ளஸ் பியோடைய ஃபார்முலா சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி ஈக்குவல் டு இப்போ சைன் ஏ. சைன் ஏ நமக்கு தெரியும். சைன் ஏ வந்து 3/5. அப்போ சைன் ஏ வந்து 3/5 இன்ட்டு காஸ் பி. காஸ் பி வந்து 12/13. 12/13 ப்ளஸ்ஸு காஸ் ஏ 4/5 இன்ட்டு சைன் பி. சைன் பி வந்து 5/13 நமக்கு. ஓகேவா? இப்போ பாரு அப்படியே ஜஸ்ட் இப்போ மல்டிபிள் பண்ணிக்கிங்க. இதை மல்டிபிள் பண்ணால் 36 டிவைடட் பை என்ன வரும் 65 ப்ளஸ் அதே மாதிரி இங்கே 20 டிவைடட் பை 65. இங்கே 65 காமனாக எடுத்துக்கோங்க. மேலே கூட்டினீங்கன்னா என்ன வரும் 56. இப்போ 56 டிவைடட் பை 65ன்னு வந்துருச்சு. இப்போ நாம் வந்து ப்ரூவ் பண்ணுறதுல பாரு. இப்போ இதை என்ன டேபிளில் அடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது என்ன டேபிளில் அடிக்கிறது? 56 டிவைடட் பை 65. அவன் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 56 divided by 65. So we get நமக்கு sin a plus b equal to sin a plus b equal to 56 divided by 60. அதே sin a minus b தான் கேட்குறாங்க சாமி. நான் a plus b போட்டுட்டேன், பரவாயில்ல. அது sin a minus b னா sin a cos b minus cos a sin b. அப்போ அதே தான் நமக்கு வரும். 3/5 into 12/13 minus cos a வந்து 4/5 into
5/13. அப்போ இதை மல்டிபிள் பண்ணினா 36 divided by 65 minus 20 divided by 65. கீழே 65 காமனாக எடுத்துக்கோ. மேலே வந்து நமக்கு என்ன வரும் 16. 36ல் 20 போச்சுன்னா இது என்ன sin a minus b. இப்போ a minus b மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. சைன் அந்தாண்ட போச்சுன்னா sin inverse. அப்போ a minus b equal to sin inverse of 16 divided by 65. புரியுதா கண்ணு? இது எக்ஸ்ட்ரா போட்டேன் பார்த்துக்கோ. இப்போ a அப்படின்னா உனக்கே தெரியும், ஏங்கிறது sin inverse of 3/5. புரியுதா? bங்கிறது என்ன? அது காசு, அது காசு inverse of 12/13. அதுதானே? இப்போ பிரதிட்டுக்கோ. பாரு, இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது நம்ம கணக்கில் எடுத்துருக்குறோம். அப்போ therefore ஏங்கிறது sin inverse of 3/5 minus b அப்படின்னா என்ன எடுத்தோம்? cos inverse of 12/13. ஏ இதை ஏன்னு எடுத்தோம், இதை தான் ஏன்னு எடுத்தோம், இதை பின்னு எடுத்தோம். ஈக்குவல் டு sin inverseக்குள்ள 16 divided by 65. ஆன்சர் வந்துருச்சு. இப்போ புரிஞ்சுதா சாமி? கண்ணு இதில் என்னென்ன கண்டுபிடிக்கணும்னு தெரியுதா கண்ணு? sin inverse of 3/5 ஏன்னு எடுத்துக்கோ. அதிலிருந்து sin a கண்டுபிடி. ஆப்போசிட் சைடு ஹைபாட்னியூஸ் தெரியும், அதிலிருந்து adjacent சைடு கண்டுபிடி. அதிலிருந்து cos a கண்டுபிடி. அதே மாதிரி cos inverse of 12/13 bன்னு எடு. இதிலிருந்து cos b கண்டுபிடி. cos b உடைய ஃபார்முலாவே உனக்கு ட்ரையாங்கிள் வர adjacent side by hypotenuse. அப்போ ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கணும். நான் சொல்கிறது உனக்கு என்ன விளங்குதா தங்கம்? அது ஆல்ரெடி உனக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கிறது தான். பார், இந்த sin inverse of 3/5 ஏன்னு எடுத்துக்கோ. sin inverse இந்தாண்ட போச்சுன்னா sin a. அப்போ ஆப்போசிட் சைடு தெரியும், ஹைபாட்னியூஸ் தெரியும். இதிலிருந்து adjacent சைடு கண்டுபிடி. ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணணும். அதிலிருந்து cos a கண்டுபிடிச்சிக்கோ. அதே மாதிரி cos inverse of 12/13 bன்னு எடுத்துக்கோ. அப்போ therefore உனக்கு என்ன வரும்? cos inverse இந்தாண்ட போச்சுன்னா cos b சாமி. அப்போ cos b தெரியும், அது adjacent சைடு தெரியும், ஹைபாட்னியூஸ் தெரியும். ட்ரையாங்கிள் வர adjacent சைடு ஹைபாட்னியூஸ்லேருந்து ஆப்போசிட் சைடு ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணணும். அதிலிருந்து எதை கண்டுபிடிச்சிக்கிறீங்க? sin b கண்டுபிடிச்சிக்கிறீங்க. sin b ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னியூஸ் அப்படின்ட்டு. புரியுதா? இப்போ ஜஸ்ட்டு இது பாரு, இது a, இது மைனஸ், இது b. அப்போ a மைனஸ் b. பாரு, சைன் இன்வர்ஸ் இந்தாண்ட வந்தால் சைன் தானே. அப்போ எதுக்கு ஃபார்முலா எழுதணும்? sin a மைனஸ் b. அதில் ஒன்றுமே இல்லை தங்கம், இது ஏடா சாமி, இது b. இந்த சைன் இன்வர்ஸ் பாரு இந்தாண்ட வந்தால் சைன். அப்போ sin a மைனஸ் b உடைய ஃபார்முலாவை எழுதுங்க. எவ்வளவு தான்? புரியுதா? sin a மைனஸ் b உடைய ஃபார்முலா நமக்கு sin a மைனஸ் b ஈக்குவல் டு sin a cos b மைனஸ் cos a sin b. sin a 3/5 cos b 12/13 மைனஸ் நாம் கண்டுபிடிச்ச cos a 4/5. அதே மாதிரி sin b 5/13. அப்போ இதை மல்டிபிள் பண்ணி பாரு. மேலே மல்டிபிள் பண்ணால் 36 டிவைடட் பை கீழே மல்டிபிள் பண்ணால் 65. அதே மாதிரி இங்கேயும் மேலே மல்டிபிள் பண்ணால் நியூமரேட்டர் மல்டிபிள் பண்ணால் 20, டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணால் 65. கண்ணு 65 காமனாக எடுத்துக்க சாமி. 36ல் 20 மைனஸ் பண்ணிட்டா 60. இப்போ எகைன் சைன் இந்தாண்ட வந்தால் சைன் இன்வர்ஸ். ஸோ a மைனஸ் b ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸாக 16 டிவைடட் பை 65 வந்துடும். ஏங்கிறது நமக்கு என்ன? சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 தான் ஏன்னு எடுத்துருக்குறோம். b அப்படிங்கிறது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12/13. புரியுதா தங்கம்? இது ரொம்ப முக்கியமானது. இதில் ஏதாச்சும் தெரியலனா கேளுங்க. தேங்க்யூ.